வாவ். அப்படியா? ஜாலி மூட்ல இருக்க போல. அப்படியா? என்ன ஈரமாக்க கூடாது. அப்படியா? என்னோட நைட்டி ஈரம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் தானே துவைக்கணும். ஏய் இரு நான் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரேன். உன்னை இன்னைக்கு விடுறதா இல்ல. Dress ஃபுல்லா ஈரமாக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அட என்ன Dress சேஞ்ச் பண்ண விடுங்க. சரி இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்களுக்கு மூடு நல்லா தலைக்கு ஏறிச்சு. இப்போ ஏத்தி விட்டது யாருன்னு தெரியாதா? இப்போ என் தலையை நீ தான் கூல் டவுன் பண்ணணும். தள்ளுங்க. ஏய் ஹலோ. ஹாய். No problem. I'll wait for you. Okay, bye. சரி என்னை தள்ளி விட்டுட்டு போய் ஃபோன் எடுக்கிற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? சும்மா இருங்க. பேங்க் மேனேஜர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அவர் இப்ப வந்துருவாரு. அட சொன்ன கேளு. இந்த பேங்க்காரன் பிஸ்னஸ் பண்ண தான் வரானா? தினம் வந்துட்டு இருக்கான். இவன் பிஸ்னஸ் பண்றதுக்காக தான் வரானா இல்லை வேற எதுக்காகதா? புறம்போக்கு நாய். வீணு சாப்பாடு ரெடியா? எஸ் மேடம், இன்னைக்கு எதுவும் செய்ய முடியல, அதனால பிரெட் அண்ட் பட்டர் மட்டும் தான். பரவாயில்ல, உன் கையில மேஜிக் இருக்கு. நீ என்ன செஞ்சாலுமே சூப்பரா இருக்கும். உட்காரு. ஆனா நீங்க என்ன இங்க இந்த வேலைக்காக வைக்கலையே? கம் ஆன் வீணு, லைஃப் என்ஜாய் பண்றதுக்காக தான் இருக்கு, யோசிக்கிறதுக்காக இல்ல. வா என் கூட உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாளவிகா. மாளவிகா இல்ல மேம்னு கூப்பிடு. மாளவிகா மேம், நான் கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். போயிட்டு வரட்டுமா? திடீர்னு ஊருக்கா? கல்யாணம் பண்ற ஐடியால இருக்கியா என்ன? மாளவிகா மேம், உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும்ல, நான் உங்களை தவிர வேற யாரையுமே என் மனசார நினைக்க மாட்டேன். திரும்ப வந்துருவீங்கல்ல? முன்னாடி இருந்தவனும் இதே சொல்லிட்டு தான் போனான். இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்லை. ஊருக்கு போய் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடலான்னு தான் இருக்கேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி. என்ன சொல்லுவ? நீயும் நானும் ஒன்னா இருக்கோம்னா? பை த வே, என்கிட்ட என்ன சொன்ன நீ? உனக்கு யாருமே இல்ல, ஆனா இப்ப இந்த திடீர்னு மாமா எங்க இருந்து முளைச்சு உனக்கு வந்தாரு? ஏன்னா நான் நம்ம 2 பேரை பத்தியும் ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப மாமா கிட்ட பேசணும்னு சொல்றேன். இங்க பாரு வீணு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு பேங்க் மேனேஜர் கூட. சோ நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். வீணு, ரோஷன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ போய் கதவா திறந்து அவரை உள்ள உட்கார வை. நான் இதோ வந்துடுறேன். சரி. சொல்லுங்க சார். மாளவிகா மேடம் இருக்காங்களா? வாங்க. உட்காருங்க. மாளவிகா வந்துருவாங்க. சரி. ஹாய் மாளவிகா மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா ப்ளீஸ் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க. கால் மீ மால்விகா. சரி உட்காருங்க. சரி, நீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பத்தி எல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்க. மேடம், பாருங்க மேடம், ரொம்ப நல்ல பிளான் இது. இதுல இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும், அதே சமயத்துல ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டரா இருக்கும். இது இல்லாம இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? ஹாட் காஃபி. ஓகே வினாய், ஒரு காஃபி அப்புறம் என்னோட மொபைல் எடுத்துட்டு வந்துரு. ஓகே மேடம், வரேன்.
வேற ஏதாவது? அது இந்த மாதிரி வேலைக்கார எங்கே கிடைப்பாங்க? ஏன் என்னாச்சு? இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. அதனாலதான் வச்சிருக்கேன். அப்போ என்னையும் உங்களோட வேலைக்காரனா கேடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க ஒரு ஓனர், அப்புறம் என்னோட காசெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாவா? ம். நீங்கள் ஓகே. சரி, அப்போ நான் ஓகே. கிளம்பட்டுமா? தேங்க்ஸ் ஃபார் கமிங். மை ப்ளஷர். கால் மீ எனி டைம். சரி, ஓகே. பை. பாய். பை. என்னாச்சு? உன்னோட இந்த பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் அடடே, நீங்க புருஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஆ? மன்னிக்க மாட்டீங்களா உங்களோட தாசிய? இது என் மாமாக்காக, இது என் பெரிய மாமாக்காக, இது என் ஃப்ரெண்ட்ஸுக்காக. சரி, ஃபோன் பண்ணி பார்க்கலாம். The number you're calling is currently switched off. எங்க போயிட்டா இந்த பொறுக்கி? ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்ட்டி தரேன்னு வேற சொன்னான். வசமா யாருக்கிட்டே மாட்டிக்கிட்டான் போல. சாவட்டும். மறுபடியும் ட்ரை பண்ணலாம். The number you're calling is currently switched off. அட, என்னடா இது? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. மறுபடியும் எங்க போயிருப்பான்? சே, எங்கேயோ யார்கிட்ட மாட்டிக்கிட்டான் போல. வினய், எங்கடா இருக்க? போன வேற எடுக்க மாட்ற. இன்று அதிகாலை சுமார் 6 மணி அளவில் மேன் மார்க்கெட் பக்கத்தில் போலீசாரால் ஒரு பாடி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவரின் விவரம் இன்னும் போலீசாருக்கு தெரியவில்லை. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அந்த வாலிபரின் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டதாக தகவல் தெரிந்துள்ளது. அட, இது வினயாச்சே. ஓ மை காட். இங்க நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், அங்க அவன் செத்து இருக்கான். இப்ப போலீஸ்க்கு போய் தான் ஆகணும். வினய், இது உனக்காக.